முனைவர் சி. நம்மாழ்வார், பேராசிரியர், தமிழ்துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகம். அன்பார்ந்த மாணவர்களே, 3ஆம் ஆண்டு பிலிட் பயிலக்கூடிய உங்களுக்கு கல்வெட்டுக்கள் பாடமாக அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த கல்வெட்டுக்களை பற்றி பாடமாக இப்பொழுது காணலாம். கல்வெட்டுக்கள் இன்றியமையாத ஒரு தனிச்சிறப்புடையது. இந்த கல்வெட்டுக்களை கோயில்களுடைய மதில் சுவர்களிலே நாம் காண்கின்றோம். இவை வரலாற்றை உணர்த்தக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த சின்னங்களாக அமைந்திருக்கின்றன. வரலாற்று உண்மைகளை எடுத்து கூறக்கூடியனவாகவும் பண்டைய நாகரீகம், கலாச்சாரம், பண்பாடு, சமயம், சமுதாயம், மக்களுடைய பழக்க வழக்கங்கள், கலை கலாச்சாரங்கள், திருவிழாக்கள் இவற்றையெல்லாம் எடுத்து இயம்பக்கூடியவையாக அமைந்திருக்கின்றன. கிரேக்கர்களும் ரோமானியர்களும் வரலாற்றை மிகவும் போற்றி உரைத்தார்கள். நம்முடைய தமிழர்கள் வரலாற்றிலே அவ்வளவாக கவனம் செலுத்தவில்லை என்பதை நம்முடைய நூல்களின் வாயிலாக நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோம். இலங்கையிலுடைய மகாவம்சம், சீனர்களுடைய வரலாறு, இன்னும் மேல்நாட்டாருடைய வரலாறுகளை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழன் பின்தங்கிய நிலையிலேயே இருந்திருக்கின்றான். இவற்றினுடைய காரணத்தை நாம் ஆராய்கின்ற பொழுது தமிழர்கள் தன்முனைப்பில்லாதவர்களாக இருந்திருக்கின்றார்கள். தாங்கள் எழுதிய நூல்களுக்கு கூட தங்களுடைய ஒரு பெயர் குறிப்பிடாமலேயே சில பாடல்களை பாடி சென்றிருக்கின்றார்கள் புறநாறு முதலான சங்க இலக்கிய புலவர்கள். இவர்களை நாம் சும்மா விட்டுவிடாமல் அவர்கள் எழுதிய உவமைகளையே அவர்களுக்கு பெயராக நாம் சூட்டி மகிழ்கின்றோம். காக்கை பாடினியார், மீனெறி தூண்டிலார், செம்புல பெயல் நீரார், நெட்டை கழுத்தர் என்றெல்லாம் நாமே அவர்களுக்கு பெயர் வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது என்று சொன்னால், தங்களுடைய பெயரை கூட வெளியிட விரும்பாமல் அந்த காலத்து மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதனை நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். வரலாற்றை உடனுக்குடன் எழுதியவர்களுடைய ஒரு சமுதாயம் மேலோங்கிய சமுதாயமாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய வாழ்க்கை நாளைய வரலாறு. இந்த வரலாறு பிற்காலத்திலே உள்ளவர்களுக்கு பெரிதும் பயன் தரக்கூடியதாக அமைந்திருக்க வேண்டும். சீனர்கள் தத்துவத்திற்கு அடுத்ததாக வரலாற்றை மதித்தார்கள். ஆகவே மேனாட்டார் அவருடைய ஆட்சிக்கு பிறகுதான் நம்முடைய வரலாற்று ஆராய்ச்சி முதலானவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேகம் எடுத்தது என்பதனை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டிலே பல கோயில்கள் காணப்படுகின்றன. அந்த கோயிலுடைய மதிர் சுவற்றிலே கல்வெட்டுக்கள் பொறித்து வைத்திருக்கிறார்கள் பழைய காலத்திலே ஆண்ட மன்னர்கள். இந்த மன்னர்களுடைய கல்வெட்டுக்களின் வாயிலாக பலவிதமான உண்மைகளை நாம் அங்கே அறிந்து கொள்ளுகின்றோம். அதாவது இந்த கோயில்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு மையமாக, ஒரு நிலைக்களமாக அமைந்திருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி. கோயில்கள் ஒரு போர்க்காலங்களிலே கோட்டைகளைப் போல விளங்கின. பஞ்சகாலங்களிலே நெல்லை எல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய களஞ்சியங்களாக விளங்கின. பொன் முதலான பொருளை சேர்த்து வைக்கக்கூடிய கருவூலங்களாக விளங்கின. சமுதாயத்திலே இசை, ஓவியம், சிற்பம், ஒப்பனை, நாட்டியம் முதலான கலை வளரக்கூடிய பண்ணைகளாக இருந்தன. உணவு கொடுக்கக்கூடிய உணவுச்சாலைகளாக இருந்தன. நோய் போக்கக்கூடிய ஆதூர சாலைகளாக இருந்திருக்கின்றன. ஊர் ஒற்றுமைக்கு கோவில்கள் நிலைக்களமாக அமைந்திருந்தன. ஏனென்றால் ஊர் கூடி தேர் இழுத்தல், ஊர் திருவிழாக்களிலே ஊர் ஒற்றுமையை காணல், இவையெல்லாம் அந்த கோயிலோடு தொடர்புடைய நிகழ்ச்சிகளாக அமைந்திருக்கின்ற ஒரு தனித்தன்மையை பார்க்கின்றோம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக சரித்திரங்களை தன்னகத்திலே அடக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வரலாற்று பொக்கிஷமாக கோயில்கள் விளங்கின என்று சொன்னால் அது மிகச்சிறந்த ஒரு கருத்தாக அமையும்.
இந்த வரலாற்று சான்றுகள் நம்முடைய வரலாற்றை கணிப்பதற்கு மிகவும் துணை புரியக்கூடியவையாக அமைந்திருக்கின்றன. பழம்பொருள் சின்னங்கள், நாணயங்கள், சிலாசாசனங்கள், செப்பு பட்டயங்கள் அல்லது செப்பேடுகள், கலைகள், சிற்பங்கள், ஓவியங்கள், கோயில்கள், கோயில் ஒழுகுகள் என்று சொல்லக்கூடிய கோயில் வரலாற்று நூல்கள், இலக்கியங்கள், அயலார் குறிப்புகள், ஆவணங்கள், கம்பெனியாருடைய கடிதங்கள் என்று சொல்லக்கூடிய இவையெல்லாம் ஒரு வரலாற்றை ஆராய்ந்து பார்ப்பதற்கு துணை நிற்கக்கூடிய ஆதாரங்களாக அமையும். இந்த ஆதாரங்களை வைத்துக்கொண்டு பழமையான வரலாற்றை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இவை இன்றியமையாதவை என்று நாம் அதை உணர்ந்து கொண்ட நிலையிலேதான் நம்முடைய பழைய கோயில்களை எல்லாம் வரலாற்று சின்னங்களாக நம்முடைய ஒரு அரசாங்கம் அவற்றை பாதுகாக்கக்கூடிய ஒரு தனித்தன்மையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இவை எல்லாவற்றிலும் முதன்மை சான்றாக அமைந்திருப்பவை கல்வெட்டுக்களாகும். இந்த கல்வெட்டுக்கள், செப்பேடுகள், சாசனங்கள் இவற்றை எண்ணி பார்க்கின்ற பொழுது பல காலங்களிலே பல சக்கரவர்த்திகளாலும் குறுநில மன்னர்களாலும் நிலச்சுவார்ந்தர்களாலும் ஊர் மக்களாலும் கோயில்களுக்கும் மற்றைய அறநிலையங்களுக்கும் பலவிதமான தான தர்மங்களை எல்லாம் செய்திருக்கின்ற ஒரு தனித்தன்மையை பார்க்கின்றோம். கோயில்களிலே செப்பு சிலைகளை எழுந்தருளிவித்து அவற்றுக்கு வேண்டிய ஆபரணங்கள் முதலானவற்றை எல்லாம் கொடுத்த ஒரு தனித்தன்மையும் கூட இந்த கல்வெட்டுக்களின் வாயிலாக நாம் உணரலாகும். ஆகவே இவற்றை தென்னிந்திய சாசனங்கள் என்ற பெயரோடு இந்தியன் எபிகிராபி என்று இவற்றை தனியாக தொகுத்து நம்முடைய ஆவண காப்பகங்களிலே வைத்திருக்கின்றார்கள். ஆகவே தமிழ்நாட்டிலே உள்ள அத்தனை கல்வெட்டுக்களும் சோழ பேரரசர்களாலும் பாண்டிய பேரரசர்களாலும் சேர பேரரசர்களாலும் பல்லவ மன்னர்களாலும் குறுநில மன்னர்களாலும் தரப்பட்ட இவை இன்றும் மிகச் சிறப்பான உண்மைகளை எடுத்து எம்பக்கூடிய ஒரு நிலையிலே விளங்குகின்றன. சாசனங்களை இரண்டு கூறுகளாக நாம் பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று கல்வெட்டுக்கள், இன்னொன்று செப்பேடுகள். அரசன் ஆணையிடுகின்ற பொழுது கல்லிலும் செம்பிலும் வெட்டி கொள்க என்று ஆணையிடுவான். ஒரு கோயிலுக்கு நிலதானத்தை கொடுக்கின்ற பொழுது ஊரிலே உள்ள மக்களெல்லாம் அவற்றை அறிந்து கொள்ளுவதைப் போல சுவர்களிலே கச்சுவர்களிலே எழுதி வைப்பதைத்தான் சிலாலேகை என்று நாம் குறிப்பிடுகின்றோம், கல்வெட்டுக்கள் என்று. அந்த கோயிலுக்கு கொடுத்த நிலத்தினுடைய உரிமையை கோயிலார் பாதுகாத்துக் கொள்வதற்காக செப்பேட்டிலே இதே செய்தியை எழுதி அதை பத்திரமாக அதை பாதுகாத்து வைக்கக்கூடிய நிலையிலேதான் அந்த செப்பேடுகள் அமைந்தன. ஆகவே கல்வெட்டுக்கள், செப்பேடுகள் என்று உண்மை கூறக்கூடிய இரண்டு நிலைகளிலே இந்த கல்வெட்டினுடைய ஒரு வளர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த கல்வெட்டுக்களிலே 4 வகையான எழுத்துக்கள் அமைந்திருக்கின்றன. தமிழி என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்து, பிராமி என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்து, அதாவது வட்டெழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள், கிரந்த எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடியவை. இந்த 4 வகையான எழுத்துக்கள் கல்வெட்டுக்களிலே நாம் காண கிடைக்கின்ற ஒரு சிறப்பினை உணரலாகும். பெரும்பான்மையான கல்வெட்டுக்கள் எல்லாம் வட்டெழுத்துக்களாலே எழுதப்பெற்றவை என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கிரந்த எழுத்துக்கள் பல மொழிகளுக்கு பயன்படக்கூடிய எழுத்துக்களாக பிற்காலத்தில் எழுந்தவை என்பதனை நாம் உணரலாகும். அதாவது தமிழி என்று சொல்லக்கூடிய எழுத்தும் பிராமி என்று சொல்லக்கூடிய எழுத்தும் மிக பழமை வாய்ந்தவை. கிமு 1ஆம் நூற்றாண்டிலே கூட இந்த எழுத்துக்கள் பயன்பட்டிருக்கின்றன என்பதனை அந்த கல்வெட்டுக்கள் வாயிலாக நாம் உணர்கின்றோம். ஆகவே அசோகனுடைய கிருணார் கல்வெட்டுக்களிலே இந்த எழுத்துக்களை எல்லாம் காணலாகும். அசோக சக்கரவர்த்தி பௌத்த மத கருத்துக்களை எல்லாம் பரப்புவதற்காக கற்பாறைகளிலும் கர்த்தூன்களிலேயும் அந்த பௌத்த மத கருத்துக்களை எல்லாம் பொறித்து வைத்தான். இந்த கல்வெட்டுக்கள் பல உண்மைகளையும் பல சமய வெளிப்பாடுகளையும் உணர்த்தி நிற்கின்ற தனித்தன்மை உடையவை. அதாவது இந்த கல்வெட்டுக்களின் வாயிலாக உண்மைகளை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். ஆகையினாலேதான் அவை மெய்கீர்த்தி என்ற ஒரு தனி பெயரை பெற்றது. இதை வடமொழியிலே பிரசஸ்தி என்று கூறுவார்கள். புகழுரை காவியங்கள் என்று இவற்றை நாம் அழைக்கலாம். இந்த புகழுரை காவியங்கள் பெரும்பாலும் உண்மையை மட்டுமே எடுத்து எம்பக்கூடியவை. அரசனுடைய பல கீர்த்திகளை எல்லாம் எடுத்து சொல்லி, இன்ன அரசன் இந்த ஆண்டிலே இந்த செயலை புரிந்தான்,
அல்லது இந்த போரிலே வெற்றி பெற்றான் என்பது உண்மையான செய்தியாக இருக்கும். போரிலே தோற்றவன் தன்னை வெற்றி பெற்றதாக அறிவித்துக் கொள்ள முடியாது. போரிலே ஜெயித்தவன் தன்னை மிகச் சிறப்பாக உணர்த்தி கொள்ள முடியும். ஆகையினாலே அந்த உண்மை மட்டுமே அங்கே வெளிப்படக்கூடிய நிலையிலே அவை மெய்கீர்த்தி என்ற ஒரு தனித்தன்மையை பெற்றிருந்தது. தமிழகத்தை ஆண்ட மன்னர்களை பற்றி கல்வெட்டுக்களிலே சோழபுத்திரா, பாண்டியபுத்திரா என்றெல்லாம் குறிப்பிடக்கூடிய தனித்தன்மையை பார்க்கின்றோம். கேரளபுத்திரா, சத்தியபுத்திரா என்ற வரிகள் கூட வருகின்றன. அதாவது இந்த மூவரை பற்றி நமக்கு தெரியும். இந்த சத்தியபுத்திரா என்பது யார் என்பது ஆராய்ச்சியாளர்கள் பலவிதமாக கண்டு உணர்ந்திருக்கின்றார்கள். சத்தியபுத்திரா என்பது அதியமானை பற்றிய செய்தியாக இருக்கலாம் என்பது ஆராய்ச்சியாளருடைய கருத்தாக அமைந்திருப்பதை நாம் காண்கின்றோம். ஆகவே இந்த நிலையிலே அரசர்களாலும் அவர்களுடைய பிரதிநிதிகளாலும் எழுதப்பெற்ற கல்வெட்டுக்கள் ஒரு புறமும், தனிப்பட்டவர்களாலும் கழகங்களாலும் கொடுக்கப்பட்ட தான தர்மங்களை பற்றி மற்றொரு புறமும் அறியக்கூடிய நிலையிலே இவை இரண்டாக பிரிக்கப்படுகின்றன. இரண்டாவது பிரிவு கோயில்கள், மதஸ்தாபனங்கள், இவற்றுக்கு தானம் கொடுத்த சிறப்பினை உடையவை, அளவிலே சிறியவை, சில சமயம் புகழுரைகளாகவும் பிரசஸ்திகளாகவும் மெய்கீர்த்திகளாகவும் அமைந்திருக்கின்ற ஒரு தனிச்சிறப்பை நாம் காண்கின்றோம். அரசருடைய ஆணைகளை கூறக்கூடியவை மிகச் சிறந்த உதாரணங்களாக அவை திகழ்கின்றன. அரசருடைய கட்டளைகளை கூறுபவை பிரசஸ்தி என்ற புகழுரை காவியங்கள் அரசருடைய பெருமை, வீரம், சிறப்பு, புகழ், தான தர்மங்கள், நில மானியங்கள், கிராமத்தார்களுக்கு கொடுத்த சலுகைகள், இவையெல்லாம் இதனுடைய தனித்தன்மையாக நாம் காணக்கூடிய ஒரு தனிச்சிறப்புடையவை. இந்த சாசனங்களை தானம் கொடுத்தவருடைய பெருமைகளை வெகுவாக போடக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. பெரும்பான்மையான இந்த கல்வெட்டுக்கள் கோயில்களுடைய மதில் சுவர்களிலேயும் கோயில் புறங்களிலேயும் காணப்படுகின்றன. இவற்றை நாம் உணர்ந்து கொள்வதற்காக தனிப்பட்ட சில சொற்களாலே அவற்றை குறிப்பிடுகின்றார்கள் பழைய காலத்திலே வாழ்ந்த அரசர்கள். அதாவது கோயில்களுக்கு கொடுக்கக்கூடிய தானங்களை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது, சிவன் கோயில்களுக்கு நிலதானங்களை கொடுத்தால் அது திருநாமத்துக்காணி என்ற பெயர் பெறும். திருவால் கோயில்களுக்குரிய அந்த நிலங்களை உடைய ஊர்களுக்கு திருவிடையாட்டம் என்ற பெயரினை அந்த காலத்திலே அளித்திருக்கின்றார்கள். இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய தானங்கள் எல்லாம் இறையிலி தேவதானம் என்று வழங்கப்பட்டன. இறை என்று சொன்னால் அங்கே வரி என்பது பொருள்படும். அங்கே கொடுக்கப்பட்ட அந்த நிலதானங்களுக்கெல்லாம் வரியே கிடையாது என்பதனாலே இறையிலி தேவதானங்கள் என்று இவற்றை அழைத்தார்கள். கோயில்களிலே பணிபுரியக்கூடிய அந்தணர்களுக்கு நிலதானங்களை கொடுத்தவர்கள் அதனை அர்ச்சனாபோகம் என்று அழைத்தார்கள். இறைவனுக்கு நிவேதனமாக கொடுக்கக்கூடிய சிறப்பிற்காக நிலதானங்களை கொடுத்த அரசர்கள் அவற்றினுடைய சிறப்பினை கருதி இறைகரத்தூட்டு என்ற பெயரோடு அதனை அழைத்தார்கள். நல்ல வேதங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அந்தணர்களுக்கு சதுர்வேதி மங்கலம், பிரம்மதேசம் என்ற பெயருடைய ஊர்களை எல்லாம் தானங்களாக கொடுத்த செய்தியை கல்வெட்டுக்களிலே நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் வேதங்களை அந்தணர்கள் சிறப்பாக ஓதினால்தான் நல்ல மழை பொழியும். பெண்கள் கற்புடையவர்களாக இருந்தால் மழை பொழியும். அரசன் செங்கோல் செலுத்துபவனாக இருந்தால் மழை பொழியும். ஆகவே அந்தணர்களை போற்றுவதற்காக இவையெல்லாம் நிகழ்த்தப்பட்டன. இதனை பழம் பாடல்களிலே சொல்லுகின்ற பொழுது, அரிசி விற்றிடும் அந்தணர் கோர்மழை, புருஷனை கொன்ற பூவையர் கோர்மழை, வரிசையில் தப்பிய மன்னவர் கோர்மழை, வருஷம் 3 மழை என பெய்யுமே. இதெல்லாம் ஆகாதவை. அந்தணன் அரிசி விற்றாலோ, கணவனையே கொல்லக்கூடிய பெண்கள் இருந்தாலோ, நீதி வழுவிய மன்னன் இருந்தாலோ அங்கே மழை பெய்யும். எப்பொழுது? வருஷத்திற்கு 3 முறை. இதனை மாற்றி சொல்லுகின்ற பொழுது, வேதம் வேதிய வேதியர்கோர் மழை, கற்புடை மடக்கன்னியர்கோர் மழை, வரிசையில் வாழ்ந்திடும் மன்னவர்கோர் மழை, மாதம் 3 மழை என பெய்யுமே. இந்த அந்தணன் வேதம் சொன்னாலும், பெண்கள் கற்புடையவர்களாக இருந்தாலும், அரசன் நீதி செலுத்துபவனாக இருந்தாலும் மாதம் மும்மாறி மழை பொழியும் என்ற காரணத்தினாலே அந்தணர்களுக்கு நிலதானங்களை எல்லாம் கொடுத்து அவர்களை வேதம் ஓத வைத்தார்கள் அந்த காலத்து மன்னர்கள். இந்த மகாதானம் என்ற பெயரோடும், உத்தமதானம் என்ற பெயரோடும், பற்று என்ற பெயரோடும் கூட அந்தணர்களுக்கு ஊர்கள் எல்லாம் தானமாக கொடுக்கப்பட்ட செய்தியை கல்வெட்டுக்களிலே நாம் காண்கின்றோம்.
அதே போல சமண மதத்தை சார்ந்த பள்ளிகளுக்கும் பௌத்த பாழிகளுக்கும் நிலதானங்களை சோழர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பள்ளி சந்தம் என்ற பெயரோடு நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக நல்ல கல்வி நிலையங்களுக்கு நிலங்களை தானமாக கொடுத்திருக்கிறார்கள். அவ்வாறு கொடுக்கப்பட்ட அந்த நிலங்கள் சாலாபோகம் என்ற பெயரை பெறக்கூடிய ஒரு சிறப்பினை உடையதாக அமைந்திருக்கின்றது. கற்றறிந்த புலவர்களுக்கு நிலங்களை எல்லாம் தானமாக கொடுத்தால் அதனை முற்றூட்டு என்ற பெயரோடு அழைத்தார்கள். 300 ஊர்த்தே தன்பரம்பு நாடு 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர். புலவர்கள் பாரிவள்ளலை பாடி 300 ஊரையும் பரிசிலாக பெற்றார்கள் என்பதனை புறநானூற்று பாடல் வாயிலாக நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோம். அதே போல கூத்துக்காணி என்றும் சாசன மங்கலம் என்றும் கற்றறிந்த புலவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலங்களை பற்றிய செய்திகளை நாம் பார்க்கின்றோம். இவையெல்லாம் நன்றாக உணர்ந்து கொண்டால் எந்த கல்வெட்டு எதற்காக கொடுக்கப்பட்டது என்ற ஒரு உண்மையினை உணர்வதற்கு இது எடுத்துக்காட்டாக அமையும். போரினுடைய வெற்றி கோயில்களை எல்லாம் கட்டுவதற்கு ஆதாரமாக அமைந்திருந்தது. போர்க்களத்திலே பல வீரர்களை கொன்ற பாவங்களை போக்கிக் கொள்வதற்காகவும் எதிரிகளிடத்திலிருந்து கொண்டு வந்த பொன்னையும் பொருளையும் வைத்து நல்ல அறங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக கோயில்களையும் கோபுரங்களையும் ஏரிகளையும் குளங்களையும் அந்த காலத்து அரசர்கள் தம்முடைய ஒரு வாழ்நாளிலே அறச்செயலாக அவற்றை செய்து வைத்தார்கள். வெற்றியின் சின்னமாக அவை அமைந்தன. கங்கை கொண்ட சோழபுரம், அந்த கங்கை கொண்ட சோழபுரத்திலே பொன்னேரி என்ற பெயரோடு ஜலமயமான ஜெயஸ்தம்பம் நாட்டினான் என்று கங்கை கொண்ட சோழனை பற்றிய கல்வெட்டு நமக்கு எடுத்து எம்புகின்றது. ஆகவே வெற்றிக்காக தூண் எழுப்புவதும் வெற்றிக்காக ஏரிகளை அமைப்பதும் பிற்காலத்து நாயக்க மன்னர்களுடைய ஆட்சியிலே அவருடைய வெற்றிகளை எல்லாம் பெரிய பெரிய வானளாவ உயர்ந்த கோபுரங்களாக கட்டினார்கள். ஆகவே அவை ராயகோபுரம் என்று அழைக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பினை பெற்று விளங்குகின்ற ஒரு சிறப்பினை நாம் காணலாகும். ஆகவே மன்னர்கள் தங்களுடைய கீர்த்தியினை புலப்படுத்துவதற்காக இந்த சாசனங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பது மிகையாகாது. ஆகவே அவர்கள் எடுப்பித்த கோயில்களிலே தன்னுடைய பெயராலே அந்த ஊரை நிர்மாணிப்பதும் தன்னுடைய பெயராலே கோயிலுக்கு பெயரிடுவதும் தன்னுடைய பெயரையை கோயிலிலே உள்ள இறைவனுக்கு வழங்குவதையும் தன்னுடைய பிறந்த நாளிலே விழா எடுப்பதையும் சோழ மன்னர்கள் தங்களுடைய குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள். அந்த கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் என்று ஊருக்கு பெயராயிற்று. கங்கை கொண்ட சோழேச்சரம் என்று கோயிலுக்கு பெயராயிற்று. கங்கை கொண்ட சோழீச்சரர் என்பது இறைவனுக்கு பெயராயிற்று. அந்த மன்னனுடைய பிறந்த நாளிலே விழா நடத்துகின்ற ஒரு சிறப்பையும் ஆங்காங்கே சோழ மன்னருடைய ஆட்சியிலே நாம் கண்டுகளிக்கலாம். இந்த கல்வெட்டு எங்கே தோன்றியது என்று சொன்னால், போர்க்களத்திலே வீரம் மரணம் அடைந்த அந்த மறவர்களுடைய நினைவு சின்னமாக ஒரு கல் நட்டு அந்த கல்லிலே அவனுடைய உருவத்தை பொறித்து அவனுடைய அந்த எந்த இடத்திலே என்ன காரணத்திற்காக அவன் இறந்து பட்டான் என்று அவனை வழிபடக்கூடிய நடுகல்லிலே தான் முதலாக இந்த கல்வெட்டு பிறந்தது. வெற்றி போரிலேயும் கரந்தை போரிலேயும் வீர மரணம் அடைந்த அந்த வீர மறவனை போற்றி வழிபடுவது என்பதனை இங்கே நாம் உணரலாகும். ஆண்களுக்கு வீரமும் பெண்களுக்கு கற்பும் மிக உயர்ந்த ஒரு இலக்கணமாக நம்முடைய தமிழர்கள் கொண்டிருந்தார்கள். குழவி இறந்து பிறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் வாழ்கொண்டு கீறி புதைத்தல் தமிழர் மரபு என்று கூறினார்கள். அதாவது குழந்தை இறந்து பிறந்து விட்டாலும் ஒரு ஊன் பிண்டமாக பிறந்து விட்டாலும் மார்பிலே புண்ணாக்கி அதனை மண்ணிலே புதைப்பார்கள். அப்பொழுதுதான் வீர சொர்க்கம் அவனுக்கு கிடைக்கும் என்பதாக. அதே போல பெண்கள் கற்புடையவர்களாக இருந்தால் அவர்களை இல்லுரை தெய்வம் என்றும், கணவனோடு உடன்கட்டை ஏறியவர்களை சதி மாதா என்ற பெயரோடும் இந்த பாரத நாட்டிலே வணங்கி வழிபட்டிருக்கிறார்கள் என்பதனை நாம் வரலாற்றிலே காண்கின்றோம். ஆகவே ஆண்களுக்கு வீரமும் பெண்களுக்கு கற்பும் மிகச்சிறந்த ஒரு குணங்களாக போற்றப்பட்ட தன்மையினாலேதான் இந்த வீரம் என்பது நடுகல்லினுடைய தோற்றமாக அமைந்திருக்கின்றது. இந்த வீரத்தை வைத்துத்தான் சிறு தெய்வ வழிபாடுகள் கூட ஆங்காங்கே தோன்றி இருக்கின்றன என்று நாம் ஆராய்ச்சி உண்மைகளை கண்டறிந்திருக்கின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள். வீரம் என்ற பெயரோடும் காத்தவராயன், முத்துப்பட்டன், மதுரை வீரன், இன்னும் பல சிறுதெய்வ வழிபாடுகள் எல்லாம் வீரத்தை விளைநிலமாக கொண்டவை. இந்த தெய்வங்களுடைய கதைகளை கேட்டால் போர்க்களத்திலே
வீர மரணம் அடைந்திருப்பார்கள் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே வீரம்தான் சிறுதெய்வ வழிபாட்டிற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இன்னும் கொஞ்சம் மேலே போனால் எல்லா தெய்வங்களுக்கும் பலவிதமான ஆயுதங்களை எல்லாம் அதற்கு கொடுத்து அந்த தெய்வத்தினுடைய வீரத்தை இன்று நாம் கண்களார கண்டு களிக்கின்றோம். எந்த தெய்வமும் வீரம் இல்லாவிட்டால் அந்த தெய்வத்தன்மையை அடைவதில்லை. சிவபெருமான் அட்ட வீரட்டானங்களிலே பகைவர்களை அழித்த சிறப்பினை பார்க்கின்றோம். திருமால் தசாவதாரம் எடுத்து பலவிதமான அந்த துன்பங்களை போக்கிய செய்திகளை பார்க்கின்றோம். முருகக் கடவுள் சூரபன்மனை அழித்ததையும், துர்காதேவி மகிஷனை வதைத்ததையும், ஐயப்பன் மகிஷியை வதைத்ததையும், ஆனைமுக கடவுள் கஜமுகாசுரனை வதைத்ததையும் அங்கே நாம் அந்த வீரத்தினுடைய தனிச்சிறப்பாக வைத்து எண்ணலாகும். வீரத்திற்கு தெய்வமே கொற்றவை என்பதனை நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் எடுத்து எம்புகின்றன. ஆகவே வீரத்தினுடைய ஒரு விளைநிலமாக முதற் படிக்கல்லாக இந்த கல்வெட்டுக்களுடைய ஒரு தோற்றம் அந்த வீரத்தோடு சம்பந்தப்பட்டு முதலாக நம்முடைய தமிழ்நாட்டிலே தோன்றி இருக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுகள், சீர்த்தகு சிறப்பின் பெரும்படை வாழ்த்தல் என்பது நாம் அந்த கல்வெட்டிற்கு கொடுக்கக்கூடிய அந்த வீரனுக்கு நடுகல்லுக்கு கொடுக்கக்கூடிய தனிச்சிறப்பாகும். ஆண்களுக்கு கல்லெடுத்ததை போலவே பத்தினி தெய்வமாகிய கண்ணகிக்கு கூட கல்லெடுத்து காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுகள், பெருந்தகை, வாழ்த்து என்றெல்லாம் சொல்லக்கூடிய சிலப்பதிகாரத்தினுடைய அங்கங்களை நாம் காண்கின்ற பொழுது பெண்களுக்கு கூட அந்த நடுகர்கள் அமைத்திருக்கின்றார்கள் என்பதனை நாம் அங்கே காண்கின்றோம். ஆகவே இறந்த வீரருடைய பெயரும் பெருமையும் பொறிக்கின்ற வழக்கம் பண்டை காலத்திலே தமிழருடைய வாழ்க்கையிலே இழைந்தோடி இருந்தது என்பதனை நாம் காண்கின்றோம். நல்ல மர கடந்த நானுடை மறவர் பெயரும் பீடும் எழுதி அதர்தொரும் பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று இதனை அகநானூறு எடுத்து காட்டுகின்றது. அணிமயிர் பீலி சூட்டி பெயர் பொறித்து நட்டனரே கல்லும் என புறநானூறு கூறுகின்றது. இவையே படிப்படியாக வளர்ந்து சாசனங்களாக மாறி மலர்ச்சி பெற்றன என்பதனை இங்கே நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். பௌத்த மத கருத்துக்களை, சமய கருத்துக்களை எல்லாம் இந்த கற்பாறைகளிலே செதுக்கி வைக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை நம்முடைய பாரத நாட்டிலே ஆங்காங்கே காண கிடைக்கின்றது. 7ஆம் நூற்றாண்டிலே திருவாரூர் மும்மணி கோவையிலும் கூட பெயரும் பீடும் எழுதிய முறை சேரமான் பெருமாள் நாயனாராலே எடுத்து கூறப்படுகின்றது. சமணர்கள் படுத்துக் கொள்வதற்காக வழுவழப்பான படுக்கைகள் செய்து கொடுத்த செய்திகளை அந்த படுக்கைகளுக்கு பக்கத்திலே கல்லிலே பொறித்து வைத்திருக்கிறார்கள். கழுகுமலை, ஓவாமலை, மீனாட்சிபுரம், திருச்சிராப்பள்ளி, ஆனைமலை போன்ற குகைகளிலே இந்த சமணருடைய கல்வெட்டுக்கள் காண கிடக்கின்றன. 7ஆம் நூற்றாண்டிலே பல்லவர்கள் கோயில்களிலே பலவிதமான கல்வெட்டுக்களை பொறித்து வைத்தார்கள். பின்னர் பிற்கால சோழர்களும் அவ்வாறே பாண்டியர்களும் தங்களுடைய ஒரு ஆட்சி காலத்திலே நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கொஞ்சம் கூட மாறாமல் குறிப்பிட்டு வைத்தார்கள். இவையெல்லாம் கோயில்களிலேயும் செப்பு பட்டயங்களிலேயும் இன்று காண கிடக்கின்றன. தாம் எடுப்பித்த கோயில்களுக்கு நாள் வழிபாடுகள் நிகழ்த்துவதற்காகவும், திருவிழாக்கள் நிகழ்த்துவதற்காகவும், புதுமைப்படுத்துவதற்காகவும் பலவிதமான நிபந்தங்களை அவர்கள் கொடுத்த செய்திகளை அங்கே நாம் காண்கின்றோம். அதாவது இவை கல்லிலும் செம்பிலும் வெட்டப்பட்டன. சிலை என்று சொன்னால் கல், லிகிதம் என்று சொன்னால் எழுத்து. ஆகவே சிலாலேகை என்று இதனை குறிப்பிட்டார்கள். ஒவ்வொரு கல்வெட்டையும் நாம் எடுத்து ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த கல்வெட்டுக்கள் 5 அங்கங்களாக பிரிக்கப்படுகின்றன. முதலாவதாக மங்கள வாசகம், 2வது சாசனம் தோன்றிய காலம், 3வது சாசன செய்திகள், 4வது கையெழுத்து பகுதி, 5வது ஓம்படை கிளவி. இந்த ஒவ்வொன்றையும் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த கல்வெட்டை பற்றி நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது முதலாவதாக மங்கள வாசகம், ஸ்வஸ்தி ஸ்ரீ என்று ஒரு மங்கள சொல்லினாலே இந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் குறிக்கப்படுகின்றன. இந்த ஸ்வஸ்திகா இலச்சினை என்பது ஒரு மங்களமாக குறிக்கப்படுவது. ஆகவே வடமொழி கலந்த நிலையிலே இந்த சொல்லை நம்முடைய கல்வெட்டுக்களிலே நாம் காண்கின்றோம். கடவுள் வாழ்த்தை போல, கடவுளை வணங்குவதை போல இந்த ஸ்வஸ்தி ஸ்ரீ என்ற சொல் ஒவ்வொரு கல்வெட்டிலேயும் முதற் பகுதியிலே அமைந்திருக்கும். 2வதாக சாசன தோன்றிய காலம். எந்த ஒரு அரசன் காலத்திலே, எந்த ஒரு நாளிலே, எந்த ஒரு நட்சத்திரத்திலே, எந்த ஒரு வாரத்திலே, எந்த ஒரு திதியிலே என்று சொல்லி பஞ்சாங்கம் குறிப்பிடக்கூடிய அந்த
காலங்களை எல்லாம் அங்கே எடுத்து காட்டி இன்ன காரணத்தினாலே இந்த அரசனாலே இந்த கல்வெட்டு கொடுக்கப்பட்டது என்பதனை முன்னுரையாக கூறுவதுதான் சாசனம் தோன்றிய காலம் உரைக்கின்ற கல்வெட்டினுடைய இரண்டாவது பகுதி. அதாவது நாள் முதலானவை குறிக்கப்படும். கலி சகாப்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையும் கொல்லமாண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்டும் அந்த கல்வெட்டுகளிலே நாம் காண்கின்றோம். மன்னனுடைய வீரம், சிறப்பு விருதுகள் இவையெல்லாம் அந்த கல்வெட்டுகளிலே ஆங்காங்கே காணப்படும். இந்த பன்னிருபாட்டியல் என்ற ஒரு இலக்கண நூலே இந்த மெய்கீர்த்திகள் எவ்வாறு கூற வேண்டும் என்று இலக்கணம் வகுத்திருக்கின்றது. சீர்நான்காகி இரண்டடி தொடையாய் வேந்தன் மெய்ப்புகள் எல்லாம் சொல்லியும் அந்தத்து அவன் வரலாறு சொல்லியும் அவளுடன் வாழ்க எனச் சொல்லியும் மற்றவன் இயற்பெயர் பின்னர் சிறக்க யாண்டன திறப்பட உரைப்பது சீர் மெய்கீர்த்தி. இந்த மெய்கீர்த்திகள் எவ்வாறு கூற வேண்டும் என்பதனை இலக்கண முறைப்படி நம்முடைய அந்த இலக்கண ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த விருதுகள் என்பது ஒவ்வொரு அரசர்களுக்கும் பல நிலைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கும். இன்றைய பத்மஸ்ரீ, பத்மபூஷன் என்ற விருதுகளைப் போல அந்த காலத்திலே மன்னர்கள் பல விருதுகளை தாங்கி இருந்தார்கள். இதனை ஒரு பாடல் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். செங்கமலத்தயனய மறையோர்காழி ஸ்ரீராம விண்ணகர செங்கண்மாலை அங்கமல தடவயல் சூழ் ஆலிநாடல் அருள் மாறி அரட்டமுக்கி அடையார் சீயம் கொங்கு மலர் குழலியர்வேள் மங்கை வேந்தல் கொற்றவேல் பரகாலன் கலியல் சொன்ன சங்கமுக தமிழ் மாலை பத்தும் வல்லார் தடங்கடல் சூழ் உலகுக்கு தலைவர் தாமே. திருமங்கையாழ்வார் தன்னுடைய விருதுகளை எல்லாம் இந்த சீர்காழி பாசுரத்திலே மிக அழகாக எடுத்து கூறியிருக்கின்றார். ஆகவே அரசர்கள் பல விருதுகளை பெற்றிருப்பார்கள் என்பதனை இங்கே நாம் அறிந்து கொள்ளலாகும். ஆகவே தொடக்கம் ஒவ்வொரு கல்வெட்டிலேயும் ஒன்று போல அமைந்திருக்கின்ற ஒரு தனிச்சிறப்பையும் நாம் இங்கே கண்டு உணர வேண்டும். சோழ மன்னர்கள் எந்த ஒரு அரசன் ஒரு கல்வெட்டினை கொடுக்கிறானோ அவனுடைய ஆட்சியிலே எத்தனை கல்வெட்டுக்களை அவன் கொடுத்தாலும் அந்த கல்வெட்டுடைய தொடக்க வரி ஒரே மாதிரியாக அமைந்திருக்கும். தியாக வினோதன் தெய்வ பொன்னி நாடு என்று ராஜராஜனுடைய கல்வெட்டுக்கள் ஆரம்பித்திருக்கின்ற ஒரு சிறப்பினை நாம் காண்கின்றோம். எங்கேயெல்லாம் ராஜராஜனுடைய கல்வெட்டுக்கள் அமைந்திருக்கின்றனோ அந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் இந்த தொடக்கத்தினையே பெற்றிருக்கின்றன. அதே போல சோழ மன்னர்கள் எல்லாம் தங்களுக்கு என்று ஒரு தொடக்கத்தினை ஏற்படுத்தி கொண்டு தங்களுடைய ஆட்சி காலத்திலே கொடுத்த கல்வெட்டுக்களிலே எல்லாம் அந்த தொடக்கத்தினையே முதலாக வைத்தே தங்களுடைய கல்வெட்டுக்களை அங்கே சீராக அமைத்திருக்கின்றார்கள். இது இந்த தொடக்கத்தை பார்த்தே இது எந்த அரசனுடைய கல்வெட்டு என்பதனை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தனித்தன்மை அதிலே காணப்படுகின்றது. ஆகவே சோழ மன்னர்கள் ஒரு அரசன் ராஜகேசரி என்ற பெயரோடு இருந்தான், மற்றவன் பரகேசரி என்ற பெயரோடு அந்த கல்வெட்டுக்களை பொறித்திருப்பான். அதே போல பாண்டியவர்கள் முதலிலே ஒரு அரசன் மாரவர்மன் என்ற பெயரோடு இருந்தால் அடுத்து வரக்கூடியவன் சடையவர்மன் என்ற பெயரோடு அமைந்திருப்பான். ஆகவே இந்த கல்வெட்டுக்களின் வாயிலாக வம்சாவளியை பற்றி அறிந்து கொள்கின்றோம். பல்லவர்கள் காலத்து வைகுந்த பெருமாள் கோயில் கல்வெட்டிலே பல்லவருடைய வம்சாவளியை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போல சோழ மன்னருடைய வம்சாவளிகளை பற்றி பழங்கால இலக்கியங்களிலேயும் செப்பேடுகளிலேயும் அவர்கள் கொடுத்த அந்த கோயில் கல்வெட்டுகளிலேயும் காணலாகின்றது. இன்னும் அடுத்ததாக பாண்டியருடைய ஒரு வம்சாவளியை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது வேள்விக்குடி செப்பேடு என்று சொல்லக்கூடிய செப்பேட்டின் வாயிலாக பல மன்னர்களுடைய தனிச்சிறப்பை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். அதே போல சேரர்களை பற்றிய அந்த வம்சாவளியை சங்க இலக்கியத்திலே ஒரு நூலானது எடுத்து இயம்புகின்றது. 10 என்ற பெயரோடு அந்த நூல் அமைந்து கிடக்கின்றது. ஆகவே இந்த நாட்டிலே இந்த நாளிலே இதனை செய்தார் என்று சொல்லக்கூடியது சாசன செய்தியாகும். அடுத்ததாக என்ன காரணத்தினாலே இந்த கல்வெட்டு அமைந்தது என்பதனைத்தான் நடுப்பகுதியாக நாம் பார்க்கின்றோம். இந்த கல்வெட்டினுடைய 4வது பகுதியிலே அரசருடைய ஆணையை தாங்கிய செய்தியையும் அரச அதிகாரிகள் தங்களுடைய கையொப்பத்தினையும் கிராமத்திலே உள்ள கண்காணி என்று சொல்லக்கூடியவன் ஊர் கரணத்தான்
இவருடைய கையெழுத்துக்கள் எல்லாம் அதில் இடப்பட்டிருந்தால்தான் அந்த கல்வெட்டு செல்லும் தகைமையுடையது என்பதனை இந்த பகுதி எடுத்து எம்புகின்றது. அடுத்ததாக ஓம்படை கிளவி. ஒரு அறத்தை ஒரு அரசனோ அல்லது அந்த அறத்தை செய்தவர்களோ அந்த கல்வெட்டிலே குறிப்பிடுகின்ற பொழுது இந்த அறம் பலகாலம் நிலைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு சிறப்பினை உடையதாக இந்த 5வது பகுதி அமைந்திருக்கின்றது. சந்திராதித்தவள் இவ் அறம் நிலை நிற்பதாக. சந்திரனும் சூரியனும் இந்த மண்ணிலே ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற காலம் வரையிலே இந்த அறம் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்று கூறக்கூடிய ஒரு தனிச்சிறப்பை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக சிவன் கோயில்களுக்கு நிலத்தை கொடுத்தால் இது பன்மாகேஸ்வர ரட்சை என்று அதனை முடிப்பார்கள். திருமால் கோயிலுக்கு நிலதானங்களை எல்லாம் செய்தால் இது ஸ்ரீ வைஷ்ணவ ரட்சை என்று கூறி குறிப்பிடுவார்கள். அடுத்ததாக இந்த அறத்தை யாரெல்லாம் பாதுகாக்கிறார்களோ அவருடைய திருவடிகளை நான் தலையிலே சூட்டிக் கொள்ளுகிறேன் என்று இவ்வரங்காத்தார் திருவடியன் தலைமேலன என்று சொல்லக்கூடிய ஒரு சொற்களை அதிலே இறுதியாக வைப்பார்கள். அறம் அல்லது மறவர்க்க, சிவன் சொத்து குலநாசம், அறம் அல்லது துணை இல்லை, இந்த சொற்களை எல்லாம் ஒவ்வொரு கல்வெட்டுகளிலேயும் இறுதியிலே நாம் பார்க்கலாம். அடுத்ததாக இந்த அறத்தை யாரெல்லாம் அன்று என்று மறுக்கிறார்களோ அவர்கள் எல்லா பாவங்களையும் அடைவார்கள். கங்கைக்கும் குமரிக்கும் இடைப்பட்ட 700 காவதத்திலே உள்ள மக்கள் செய்த பாவத்தை எல்லாம் அடைய கடவது என்றும் அந்த அரசாள்கின்ற அரசனுக்கு கால் பணம் தண்டம் செலுத்த கடவது என்றும் அதிலே குறிப்பிடக்கூடிய அந்த வரிகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு அறத்தை பலகாலம் நிலை பெற்றிருக்க செய்ய வேண்டும் என்று அந்த அறத்தை கொடுத்தவன் அதனை எடுத்து ஏம்புகின்றான். கோயில்களிலே காணக்கூடிய இந்த கல்வெட்டுக்களின் வாயிலாக பல உண்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. ஆகவே நாம் சிதம்பரத்திலே உள்ள ஒரு செப்பு பட்டயத்தை இப்பொழுது நாம் ஒரு நிறைவாக கண்டு மகிழலாம். சிதம்பரத்திலே காளிங்கராயன் வெண்பா கல்வெட்டு என்ற பெயரோடு ஒரு செப்பு பட்டயம் இருக்கிறது. 37 வெண்பாக்களை கொண்டதாக இது அமைந்திருக்கின்ற தனிச்சிறப்பினை உடையது. ஒவ்வொரு பாடலிலேயும் ஒவ்வொரு திருப்பணிகளை அவன் செய்ததாக இதிலே குறிப்பிடக்கூடிய ஒரு தனித்தன்மையை நாம் எண்ணி பார்க்கலாம். அதாவது சோழ மன்னர்களுடைய படைத்தலைவனாகவும் குறுநில மன்னலாகவும் விளங்கிய காளிங்கராயன் என்று சொல்லக்கூடியவன் மணவில் கூத்தன் என்ற பெயருடைய இந்த மன்னன் காலத்திலே பல அறங்கள் சிதம்பரத்து கோயிலுக்கு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதனையும் சிவனிடத்திலே அவன் கொண்ட பக்தியையும் அந்த கூத்தப்பெருமானுடைய பெருமையையும் நிலைநாட்டக்கூடிய சிறப்பினை உடையதாக இந்த வெண்பா செப்பேடு அமைந்திருக்கின்றது. இவன் செய்த அறப்பணிகளை எல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது தில்லை அம்பலத்திற்கு அவன் பொன் வேய்ந்திருக்கிறான். தில்லை நகரத்தையே பொன்மயமாக மாற்றினான். திருஞான சம்பந்தர் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு பொன் வேய்ந்திருக்கிறான். பொன்னாலே அந்த கோயில் முழுவதையும் அழகுபடுத்தி இருக்கிறான். பேரம்பலம் என்று சொல்லக்கூடிய இடத்தினை செம்பு ஓடுகளாலே செம்புமையை வித்தான் சிறந்து என்று அந்த பாடல் எடுத்து எம்புகிறது. பரிகலங்களை செய்து கொடுத்திருக்கிறான். பொன்னாலாகிய படிகளை அமைத்து கொடுத்திருக்கிறான். காலம் முதலான சின்னங்களை எல்லாம் அமைத்து கொடுத்திருக்கிறான். பொன்னொளி வீசக்கூடிய விளக்குகளை அவன் அங்கே கொடுத்திருக்கிறான். இறைவனுக்கு மஞ்சனம் ஆட்டுவதற்காக ஒரு தனி ஊரினையை தானமாக கொடுத்திருக்கிறான். ஆடும் தெளிதேனை 1000 நாழி நெய்யால் நீராட்டினான் என்று அந்த பாடல் எடுத்து எம்புகின்றது. மண்டபங்கள் கட்டுவித்தான். 100 மண்டபத்தை செய்திருக்கிறான். மலை போல மதில் கட்டி இருக்கிறான். புஷ்கரணி கல்சாத்து வித்தான். மண்டபங்களை செய்து வைத்து வீதிகளை எல்லாம் செம்மைப்படுத்தி இருக்கிறான். சிவகாமி அம்மையினுடைய கோயிலை திருக்காம கோட்டம் என்ற பெயரோடு கட்டி முடித்திருக்கிறான். அங்கே உள்ள அம்மனுக்கு பட்டு ஆடைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான். அபிஷேகம் செய்ய நல்லெண்ணெய் கொடுத்திருக்கிறான். கொடிமரங்களை அமைத்து வைத்தான். தியாகவலி பஞ்சவினி என்று சொல்லக்கூடிய ஊர்களை தானமாக கொடுத்திருக்கிறான். 100,000 கமுக மரங்களை நட்டு கொடுத்திருக்கிறான். 1000 சுரபிகள் பசுக்களை கொடுத்திருக்கிறான் என்று இந்த கல்வெட்டிலே அவன் செய்த அறங்களை எல்லாம் நாம் கண்டுகளிக்கின்றோம். ஆகவே பல உண்மைகளை கல்வெட்டுக்கள் எடுத்து எம்பக்கூடிய தனித்தன்மையுடையவை, வரலாற்றுக்கு துணை செய்யக்கூடிய பெருமை உடையவை என்பதனை கூறி இந்த பாடத்தை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.